ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் கோதுமை மாவை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எதில் வேணாலும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நல்லா மாவு பிசையணும். அடுத்தது மாவு கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலும் நம்ம கடைசியாக தான் எண்ணெய் சேர்த்து பிசையணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பவுல்லையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது, கையிலையும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அடுத்தது மாவு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இது கூட பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு துருவன கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு துருவன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம துருவி சேர்த்ததுனால இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வதக்கும் போதே நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுப்போங்க. ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் துருவி சேர்த்ததுனால நமக்கு வதக்கும் போது சீக்கிரத்தில் வெந்துருங்க. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் இருந்தால் போதுங்க, நம்ம சமோசா கூட செஞ்சு பார்க்கலாங்க. மாவு சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதோட கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரே ஈவனாக கிடைக்கும். நான் எடுத்துகிட்டு மாவுக்கு எனக்கு ஒரு 8 உருண்டை கிடச்சிதுங்க. இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு இருக்கணும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை 2 ஸ்பூன் அளவு சென்டரில் வச்சுக்கலாங்க. இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு இல்லைனா மோமோஸ் மடிக்கிற மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்குங்க. இதுமாரி நான் மடிக்கிற மாதிரி எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதேமாரி மடித்து எடுத்துக்குங்க. நமக்கு அந்த உள்ளார வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது, அந்தமாரி நல்லா மடித்து எடுத்துக்கணும். இப்போ மேலே இருக்கிறத நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் நமக்கு வந்துருங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்த பிறகு இதுமாரி கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளார வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். அதனால் கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸ்டஃபிங்கு சென்டரில் வச்ச பிறகு மோமோஸ் மடிக்கிற மாதிரி இல்லை பூரணம் கொடுக்குற மாதிரி இதுமாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. இதேமாரி மடித்து எடுத்துகிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. எக்ஸ்ட்ரா மாவு எடுத்த பிறகு இதுமாரி கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நான் கீழ் தட்டு மேல் தட்டு ரெண்டுத்துலேயும் ஒரே நடையில் தான் வேக வைக்கிறேன். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தாலே தெரியுங்க, நல்லா ஃப்ளஃபியாக புஸ் புஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நமக்கு கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். ஷைனிங்காக ஒரு கலராக இருக்குங்க. தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு வெந்துருச்சுன்னு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆறின பிறகு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கிடைக்கும். இதை நம்ம அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு கடையில் விற்கிற மோமோஸ் மாதிரி தாங்க இருக்கும்.
கடைகளில் விற்கிற மோமோஸ் வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் பண்ணி நமக்கு செய்கிறாங்க. நம்ம இது வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கோங்க. இதை நம்ம அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அதிக எண்ணெயும் தேவைப்படாதுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ அடிப்பகுதியில் நல்லா செவந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாதுங்க. 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா புஷ்ஷுன்னு நல்லா ஃப்ளஃபியாக எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. வெறும் கோதுமாவு, உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் வச்சு ஈஸியான ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதே மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.